வந்திருக்கோம்னா கிளமங்கலம் பாய்ஸ் ஸ்கூல் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் போட்டிருக்காங்க. எதை பற்றி நான் வந்து ட்ரைனிங்னு சொல்லி பார்க்கும்போது வந்து போக்சோ அப்படின்ற ஒரு சட்டம். அது எதுக்காகன்னா, இப்போ பெண் குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுகிறாங்க இல்லையா, அதிலிருந்து அவங்களை எப்படி பாதுகாக்கிறது, எந்த மாதிரியான நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும் அப்படின்றத பற்றி வந்து ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த சட்டம் வந்து முதல்ல எப்போ வந்து இது பண்ணாங்கன்னா, போக்சோ அப்படின்றது வந்து 2012 நவம்பர் 14 வந்து தோன்றப்பட்ட ஒரு சட்டம். அதுக்கு முன்னாடி வந்து குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம், அந்த மாதிரி அப்யூஸ்ன்ட்டு நிறைய சட்டங்கள் இருந்தது. இது இந்த போக்சோன்றது வந்து 2012 நவம்பர் 14 உருவாச்சு. அப்புறம் மறுகட்டமைப்பு 2019 வந்து நடந்தது. இதில் வந்து நிறைய எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வந்து டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்தது. ஒரு குழந்தை வந்து எந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கெல்லாம் வந்து ஈடாகுது, அதுக்கு நம்ம என்ன வந்து அடுத்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. முதல்ல அப்படி இருந்ததுன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வந்து லோக்கல் போலீஸ்க்கு உடனே வந்து அறிவுறுத்தல் செய்யணும். அப்படி இல்லாக்காட்டி 1098 என்ன நம்பர்னால் 1098 அப்படின்ற நம்பருக்கு வந்து நம்ம பர்சனலாக யார் வேணும்னாலும் வந்து கால் பண்ணி வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு குழந்தை எங்களுடைய ஏரியாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம 1098 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் போட்டு வந்து சொல்கிறது மூலயமா வந்து அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான தாக்குதலில் ஏற்பட்டிருக்கு, அது எந்த மாதிரியான துன்புறுத்தல், அப்யூஸு, அது வந்து ஃபிசிக்கலாக இல்லை வந்து வேறு நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அது இன்னும் டீப்பாக வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன மாதிரியான இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 1098 நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சைல்டு வந்து ஒரு குழந்தை 18 வயசுக்கு உட்பட்டுள்ள எல்லா அந்த பிள்ளைகளும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் வந்து கால் பண்ணி சொன்னால் அரசாங்கம் வந்து அதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கும். நன்றி.